ஹலோ காய்ஸ், இது உங்க அவுட் யூடியூப் சேனல். என் பேர் புவனேஷ். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சேனல் டாபிக் வருமே. இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு சின்ன ஃபன்னியான சீரியஸான ஒரு டிபேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். டிபேட்டோட டாபிக் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தான் பெஸ்டா, இல்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது பெஸ்டா. இதுல இவன் வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச போறான், நான் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச போறேன். இதுதான் டாபிக். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம மோகன். அவர் பேர் மோகன். அவர் பண்றதெல்லாம் மொக்க காமெடியா இருக்கும், அதனாலதான் மோகன். வீடியோல நடுவில் நிறைய பாப்பீங்க மொக்க கமெண்ட்ரிலாம். வீடியோல போலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்கப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க தான். எதனால லார்ஜஸ்ட் தான் பெஸ்ட்? அதான் எதனால நீங்க ஸ்மால் செலக்ட் பண்ணீங்க? ஓ, நீ அப்படி வரியா? ஃபர்ஸ்ட் சொல்றேன், நான் லார்ஜஸ்ட் சொல்றேன். ஏன் இதுல அவன் பொருளே எடுத்து அவனை போடுற பத்தியா? அங்க நிக்கிற நீ. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்மால் ஏன் பெஸ்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் ஒரு கேரக்டர், அவனுங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். ஆனா ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி கிடையாது. ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒருத்தர் புரிஞ்சதுக்கே ஒரு வருஷம் 2 வருஷமே போதும். ஏன்னா இருக்கிறதே 3 பேரோ 2 பேரோ 4 பேரோ தான் ஃப்ரெண்ட்ஷிப். அது மட்டும் இல்லப்பா, இதுவே ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னா அதுல நிறைய சண்டை வரும். ஒருத்தனுக்கு இவன் பிடிப்போம், ஒருத்தனுக்கு அவனை பிடிக்காது, ஒருத்தன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. இதுல நடுவில் எவனா ஒருத்தன் மாட்டி சாவான். ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப்ல கிடையவே கிடையாது. எவனா ஒருத்தன் சண்டை போட்டோம்னா 2 பேர் சேர்ந்து அடிப்பானா சரியா போயிடும். அந்த மாதிரி போவோம். அதே மாதிரி லார்ஜ் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி சொல்றது, எங்க போனாலும் ஃபன் இருக்கும். பட் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பான். எப்போ போய் எது நடக்கும் தெரியாது. ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாம் நம்மளோட எல்லாம் ஃபுல் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் நான் ஸ்மாலை சொல்றேன். சரி, நீங்க சொல்லுங்க, எதனால லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம்? நீங்க ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப்ல கம்மியான டைம் இதுதான் போதும்னா அதேதான் லார்ஜ். கம்மியான டைமே போதும். இப்ப நம்ம லார்ஜ் ரொம்ப நாளா பேசாமலே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப். சரி, அவனை திருக்குன்னு பட்டான்னு வச்சுக்க, என்ன தெரியுமா தான் சாவலியாடி, அவ்வளவுதான். கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. அவளையான்னு கேட்பாங்க. கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னும் உசுரோட தான் இருக்க நீ, எப்படிடா போகுது லைஃப், இன்னும் எப்படிதான் போகுது, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அது எப்படி நீ சொல்றது கரெக்ட் தான். எப்பயாவது பார்த்தா இன்னும் சாவலேனி. அதான் லார்ஜ் ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்பயாவது தான் பாப்பீங்க. ஸ்மால் அப்படி கிடையாது. தினமும் ஒன்னா சுத்துவோம், தினமும் டீ கடைக்கு போவோம், தினமும் அங்க போவோம் இங்க போவோம். தினமுமே சார் இன்னைக்கு அவன் தப்புச்சிட்டானே அப்படின்ற மாதிரிதான் எங்களுக்கு போவோமே. இன்னைக்காவது பார்த்து கேட்க மாட்டேங்க. தினம் சாவலையான்னு தான் கூட இருந்து பார்ப்போம் நாங்க. அதே மாதிரி அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். இல்லன்னே சொல்ல, ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒருத்தர் மேட்ச் ஆகிக்கலாம். ஆனா லாங் ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா எங்கேயாச்சும் ஒரு இதுனா வந்து நிப்பாங்க. இதுல மட்டும் வந்து நிக்க மாட்டாங்க. உங்களை கண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுங்க பின்னாடி நிக்குது அப்படி சொல்ல. ஒரு அந்த இடத்துல ஏதாவது சுச்சுவேஷன் ஆகுதுன்னு ஒண்ணு செத்துருவாங்க, டப்புன்னு ஒண்ணு செத்துருவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிரச்சனை இருந்தாலும் ஒண்ணு செஞ்சிருவாங்க. சொல்றது புரியுது. அதனால அது பிரச்சனையே கிடையாது. சரிடா, எப்படி சொல்றேன்னா, இப்போ ஏதாவது பிரச்சனைனா டப்புன்னு நாங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்தாலே ஒரு மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது பிரச்சனை சால்வ் ஆயிடுன்னு நான் சொல்றேன். மத்த நீங்க அதுதான் லார்ஜ் நம்பர்ல இது ஒன்று சொல்றியா. அதே விஷயத்துக்கு நீ ஷார்ட்டுக்கு பாரு. 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் திங், அங்க சண்டைன்னு வந்தா எவனா ஒருத்தர் பண்ணுவான், மிச்சம் 2 பேர் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி இல்லைன்னா உன்ன மாதிரி ஒருத்தன் எவனா ஒருத்தர் கொல்ட்டி போட ட்ரை பண்ணுவான். ஏன்னா நான் உன்னை பத்தி நீ தெரியும், உன்ன மாதிரி ஒருத்தர் கொல்ட்டி போட ட்ரை பண்ணுவான். அப்போ எப்படியாவது இது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ½ டேக்குள்ள அந்த பிரச்சனையை முடிச்சு திருப்பி அந்த பிரச்சனையில நம்ம என்னெல்லாம் கலாச்சின்னு பேசி வந்தோமோ அதை சொல்லி சிரிச்சுன்னு போயிடுவானுங்க. ஆனா லாங் ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி கிடையாது. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவன் மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கு 3 மாசம் ஆகும். இது உண்மைங்க. ஏன்னா பார்த்துருக்கோம், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களா பார்த்துருக்கோம். ஒரு தடவை எதாவது ஆயிடுச்சுன்னா இதுல நடுவில் மாற்றவனுக்கு தான் பாவம். அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்லயே எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருப்பானுங்க. அவனுக்கு தான் அதுல பாவமே. எல்லாருமே அப்படி நினைப்பாங்க. ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அந்த நடுவுல இருக்க ஒருத்தன் தான் போவோம். இவன் என்ன கேட்பான், நீ அவன் கூட போன. அவன் என்ன கேட்பான், நீ அவன் கூட பேசின. இதுல நடுவுல இருக்கவன் தான் பாவம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா அந்த பிரச்சனை ஷார்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல வரவே வராது. லார்ஜ்ல பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன்,
நான் பாத்திருக்கேன். நீ பாத்திருக்கவன் சரி நான் பாத்திருக்கேன், நான் சொல்றேன். ஷார்ட்ல நீ என்னவா பாத்திருக்கியா? என்னவா பிரச்சனை வந்திருக்கு, மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டானுங்க, பிரச்சனை சால்வே ஆனது இல்ல. எப்ப பாத்திருக்க? என் கூட தானே காலேஜ் ஸ்கூல்லாம் படிச்ச. எப்ப பாத்துற? அதான் எப்போ? இப்போ 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஒருத்த சண்டை போட்டா நட்பு என்ன பண்ணுவான், எவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான்? நீ பண்ணதான் தப்புனா ஒருத்தன் மூஞ்சி தூக்கி இங்க ஓட்டுவான். என்னடா நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ற, நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவதுல சொல்லு. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அதாவது ஒருத்தன் நடுவுல நின்னுட்டு ஒரு சைடுக்கே சப்போர்ட் பண்ணிட்டா இன்னொருத்தன் கோச்சுப்பான். கரெக்ட் தான். வச்சுப்பான். ஆனா நான் சொல்ல நீ பாத்திருக்கியா அந்த இது? அத நான் பாத்திருக்கேன். நான் இல்லன்னே சொல்ல. மூஞ்சி தூக்கி வந்து சுத்துவான். ஆனா எண்ட் ஆஃப் தி டே சுத்திருந்தான் ப்ரோ. நீ ஏன் பாத்திருக்கல? அதுதான் நான் சொல்ல வரேன். ஷார்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல நாள் கணக்கு தான். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல மாச கணக்குல போகும். நானே பாத்திருக்கேன். நீ பாத்திருக்கியா? இப்ப வச்சுப்பானுங்க சாயங்காலம், ஏய் வாடா போலாம் டீ கடைக்கு, மூஞ்சி வைத்தா நல்லா தூக்கி வச்சு மட்டும் அவன் வீட்டாண்ட போய் கத்துன இந்த ஓவர் அடிச்சுனா வலிக்குதா அவ்வளவுதான். இதுலயும் அதேதான். இங்க இருக்கு. நாங்க அவனதான் அடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு பேசல. எனக்கு தான் தெரியும். இன்னும் உனக்கு தானே தெரியும். எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் இதுலயும் டக்குன்னு பேசிடும்ல. இதுலயும் அதோட கம்பேர் பேசணும்னா டிலே ஆகுது இல்ல, அதுதானே பெஸ்ட். என்ன டிலே ஆகுது? சண்டை போட்டோம் தான் நீங்க பேசிட்டோம், அவ்வளவுதான். அந்த இடத்துல அன்னைக்கே முடிஞ்சிச்சு லாங் ஃப்ரெண்ட்ஷிப்ல. இந்த இடத்துல சேர்க்கறது ஒரு ஆளு, அங்க சேர்க்கறது 10 பேர். சரி ஓகே, நீ சொல்றியா? சரி ஓகே. இதே ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. எங்கேயோ வெளியே எங்கேயோ கிளம்புறீங்க. கிளம்புறோம். உனக்கே நல்லா தெரியும், ஸ்மால் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்லயே ஒரு சில பேர் மூட் ஸ்பாயில் பண்றதுக்குனே பிளான கெடுக்கிறதுக்குனே கூட வருவானுங்க. லார்ஜ் நம்பர்ல அதோட எண்ணிக்கை ஜாஸ்தி. எங்கேயாவது ஜாலியா ஒன்னா போயிடுவீங்களா? கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சரி ட்ரிப் பிளான் பாக்குறீங்களா ரீல்ல? சரி, அதுல எத்தனை பேர் வீடியோ பாக்குறீங்க? 3 பேர் பாக்குறீங்களா? 4 பேர் பாக்குறீங்களா? எத்தனை பேர்? 10 பேர். ஒரு பஸ் புக் பண்ணாலும் 10 பேர். ஆனா அதுக்கு எத்தனை வருஷமா பிளான் போட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கையில காலில் விழுந்து ஒரு சில பேர் காசு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஒரு சில எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து காசே இல்லைன்னா போட்டு பாத்துருக்கப்பா. பிரச்சனையே லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல லேடிஸும் வருவாங்க. ஆனா ஷார்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல பாய்ஸ் மட்டும் இருக்கு. அந்த கேங்கலா இருக்கு பத்தியா? பசங்க லார்ஜ் நம்பர்ஸ்ல பசங்க மட்டுமே இருக்கானுங்க. ஆனா நிறைய குரூப்ல கிடையாது. நிறைய குரூப்ல கேர்ள்ஸுமே இருப்பாங்க. ஆனா ஷார்ட் நம்பர் ஆஃப் இதுல கேர்ள்ஸ் வரது கஷ்டம். நாங்க லார்ஜ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றீங்க. நாங்க எங்க போயிருக்கோம்? எங்க போயிருக்கீங்க சொல்லுங்க. பெங்களூர் ட்ரிப் அடிச்சாச்சு. சரி. எம்ஜிஎம் போயாச்சு. சரி. குயின்ஸ்லாண்ட் போயாச்சு. சரி. டாடா ஃபால்ஸ் போயாச்சு. இன்னும் அப்புறம் வந்து போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சினிமா தியேட்டருக்கு போயாச்சு. சரி. சினிமா தியேட்டர்லாம் ட்ரிப் பண்ணினா உனக்கு வெட்டுவேன். கமெண்ட்லயே கழுவி ஊத்துவாங்க. கமெண்ட்லயே கழுவி ஊத்துவாங்க. கும்பலா தான் போகும். முதல்ல கும்பலா வந்து அச்சிக்காம தான் போனது. நெக்ஸ்ட் நீ சொல்ற அச்சிக்காம தான் போனீங்கன்றத நாங்க எப்படி நம்புறது? எனக்கு தெரியும், ஏன்னா நான் பாத்துருக்கேன். சரி, ஜூ போயாச்சு. சரி. நீங்க எத்தனை போனீங்க? கை விட்டு சொல்லுங்க. நான் 6 கிட்ட சொல்றேன். சொல்லுங்க, நீங்க எத்தனை கை விட்டு சொல்லுங்க. சொல்றேன் கேளுப்பா. தியேட்டர் போயிருக்கோம். நான் தியேட்டருக்கு தான் மென்ஷன் பண்ண நினைச்சீங்களா? அப்ப நீ மென்ஷன் பண்ணல. சொல்லுங்க. அப்ப 5 தானே? எப்படி இதுக்கு 6 இருக்கு? சரி 5 தான். ஓகே, அந்த 5 ரிப்பீட் பண்ணணும். சொல்லுங்க. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஓகேப்பா, இருப்பா. பருவதமலை போயாச்சு, திருவண்ணாமலை போயாச்சு. ஒரே ட்ரிப். கணக்கெல்லாம் ஒண்ணுதான். தம்பி ஊரு வேற. ஊர் வேறனா ஊர் வேற. ஊர் வேற ஜங்ஷன்ல போய் சொல்லி இருப்பேன். ஒரு இடத்துல பஸ் நிக்குதா, அதுவும் ஜங்ஷன்ல சொல்லுவேன். சொல்லுங்க. ட்ரிப் போட்டது அதாவது போற மாதிரி தான். நீ ஓகே ட்ரிப் போறீங்க, அதிக நம்பர் ஆஃப் ட்ரிப் நீங்க தான் போறீங்கன்னு வச்சுக்கோ. எவ்வளவு கேப்ல போனீங்க? எல்லாமே 4 months கேப் தான். 4 மாசத்துக்கு ஒரு தடவை போறீங்க எல்லா கும்பலா சேர்ந்து. தினம் சுத்துறோம்டா ட்ரிப்பு மாதிரி. தினம் ஒன்னா தான் சுத்தின்னு இருக்கும். எங்க சுத்துறீங்க? தன்னைக்கும் தான்டா சுத்திட்டு இருக்கோம். காலைல இருந்து சாயந்தரம் ஒரு ஒன்னா தான் இருக்கும். நைட் ஆனா போய் ஜாலியா டீ அடிப்போம். வேலை வெட்டி என்ன? அதான் இல்ல, தெரிஞ்ச வீட்டுல திட்டு வாங்கிட்டு அது வேற டிபார்ட்மெண்ட். நீ அதை பார்க்காத. உங்களுக்கு ஒன்னா சேரணும்னா ஒரு ட்ரிப்புன்னு ஒரு பேரு தேவை. எங்களுக்கு தேவையே கிடையாது. தினைக்கும் ஒன்னா சுத்துவோம். காலைல வருவோம், வீட்டுல போய் படுப்போம், அங்கேயே கிடப்போம். மதியம் அவங்க வீட்லயே சாப்பிடுவோம், அப்படியே கடந்து ஏந்து போவோம்.
அதெல்லாம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல பண்ணுவீங்களா? கும்பலா போய் ஒருத்த வீட்டுல ஒரு நாள் ஃபுல்லா உட்காருவீங்களா? அட்டஞ்சுதான் இருக்கும். எப்படி ஒரு 10 பேர் போய் ஒருத்த வீட்டுல ஒரு நாள் ஃபுல்லா உட்காருவீங்க? சாப்பிட்டுருக்குமே கும்பலா. நிக்குமாடா? சொல்றேன் வீக்லிக்கு ஒன்ஸ் தான் உங்களால போக முடியும். நாங்க அது தினமும் என்ஜாய் பண்றோமே. எங்க என்ஜாய் பண்றீங்க? அதான் பாத்து பா சண்டைகள் வரதா செய்யும். அடிக்கடிதான் சண்டை வருது. லாட்ஜ்ல சண்டே வரலையே, ஒற்றுமையா இருக்காங்க. லாட்ஜ்ல வந்தா ஒரேடியா போயிருவீங்களே. இங்க ஷாட்ல வந்தா அடிக்கடி வந்தா அந்த சண்டையில இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தானே வருது. எங்க வரலையே, வருதுடா உனக்கு தெரியல. ஏன்னா சண்டை உனக்கு இருந்தா தானே நீ வேடிக்கை தானே பாக்குற எல்லா சண்டையிலயும். சண்டை மத்த 2 பேருக்கு தானே வருது. மத்த 2 சைடுல இருந்து வேடிக்கை தான் பாக்குற. தான் சொன்னீங்களே, நீங்க வச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம். ஒட்ட சேர்ந்து போலாமே, எங்கேயாச்சும் வெளியே போலாம், ஏதாச்சும் பண்ணலாம். வெளியே போறோம். தென்னைக்கு இப்ப பாரு கால்ல இருந்து ஒன்னாதான் இருக்கும். நேத்தும் ஒன்னாதான் இருந்தோம். நேத்தும் காலையில 4 வருஷமா ஒன்னாதானே சுத்துறோம். 4 வருஷமா வேலை கட்டியும் போகாம ஒன்னா சுத்தி நிக்கிறீங்க. ஒரு கூட வெளியே பாக்கலாம். நான் வேலைக்கு போலன்னு சொல்லப்பா. ஆனா தினமும் என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமா பார்க்காம இருப்போம். 1 நாள் 2 நாள் தொடர்ந்து. மிச்ச டைம்லாம் தினைக்கும் நம்ம பார்க்காம இருந்த நாள் நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்ச மினிமம் 2 நாள் பார்க்காம இருந்துருமாப்பா. அதுக்கு மேல 3ஆவது நாள் ஒன்னா சுத்ததான் போறோம். அதுக்கு அடுத்து லைனா சுத்த. நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை போறத நாங்க டெய்லியுமே சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா லாங் போல, ஆனா மெமரிஸ் அதிகம். நீங்க லாங் போறீங்க, எங்களுக்கும் மெமரிஸ் அதிகம். சொல்லுங்க. பால்வாடிலாம் இழுக்க மாட்டேன். அது ரொம்ப லெல்த்தியா ரொம்ப பின்னாடி போறீங்க டைம்ல. சரி, அதனால நம்ம ஃப்ரெண்டுக்கு வாங்க வாங்க வாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? க்ளோஸ் தான் பெஸ்ட் அப்படிங்க. ஆமா, எந்த வகையில பெஸ்ட்? நான் ஆல்ரெடி சொன்னேன், சண்டை வந்தாலும் ஈஸியா சால்வ் ஆயிடும். பெரிய சர்க்கிள் இருக்க மாதிரி, அதாவது எல்லாரையும் ஒரு விதமா இருப்பாங்க. எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? யார் 2 பேருக்கு வந்தா நடுவில் ஒருத்தர் இருக்கானே. அதான் முன்னாடியே சொல்றேன், நடுப்புறம் நான் ஆடு. இந்த பக்கம் தலையை கொடுக்க முடியாது, அந்த பக்கம் தலையை கொடுக்க முடியாது. அது லார்ஜ்ல எப்படின்னா லிமிட்டுக்கு மேல சண்டை வந்துச்சுன்னா 2 அட்டியா பிரிஞ்சிருவாங்க. அப்படி இல்லையே. ஆனா வாய்ப்பே இல்லையே. இருக்குப்பா, வாய்ப்புலாம் இருக்கு. 2 எந்த பசங்களை பாத்தீங்க? நிறைய பேர் பாத்திருக்கேன். அதே மாதிரி தேர்ட்லயே சொல்றேன், நிறைய பேர் பாத்தீங்கன்னா நானும் சொல்றேன், 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ப்பாங்க. சின்ன சந்தனம் ஆளுக்கு ஒரு இது முக்கு தனியாம போயிடுவானுங்க. இதனாச்சும் ஒரு கேங்கா போகுதுங்க. அப்போ கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குங்க. பார்த்தாலும் கேங்கா இருந்தது பிரேக் ஆகுது இல்ல உங்களுக்கு. அந்த இடத்துல சல்லி தாங்காம சதறது. சதறாதுப்பா. சொல்லுங்க. ஒரு தேங்காய் வந்து உடைச்சா அது கரெக்ட் தான். அந்த ஓட்டு தண்ணி சொல்றதோ அந்த தேங்காய் தண்ணி ஒரு பக்கம் கிடக்கும். அதே மாதிரி நீ சொல்றது கரெக்ட் தான். நீ சொல்றது என்னன்னா, இங்க பிரிஞ்சாலும் கேங்கா தான் போறாங்க. அப்பயும் 2 கேங் ஒத்துமையா தான் போகுதுன்ற. இங்க பிரிஞ்சுட்டு ஆளாவது தனித்தனியா போயிடுவாங்க. அந்த கேங் ஒத்துமையா தான் சொல்றது கரெக்ட் தான். அந்த கேங்க பொறுத்தவரை என்ன அப்படின்னா, சரி அந்த கேங் தான் போச்சு, இப்போதைக்கு நமக்கு ஒரு சின்ன கேங்காவது இருக்குமேன்ற மைண்ட் தாட்ல இதுக்கு இருக்கும். சொல்றது கேளு, சொல்றது கேளு. அதாவது அவங்க அதையாவது யோசிப்பாங்க. சின்ன கேங்க பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே 3 பேர் 4 பேர் தான். எல்லாருமே பிரிஞ்சுட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா திருப்பி அவங்க ஆட்டோமேட்டிக்கா சரிவானுங்க. ஏன்னா அவனுக்கு அதுக்கு மேல யாருமே கிடையாது. அவனுக்கு இருக்கிறதே சின்ன கேங்க. அதுவும் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா, அதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். பிரிஞ்சுட்டான், இப்ப யாருமே இல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேடி போவானா? அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் தேடி போக மாட்டான்ப்பா. திருப்பி அவங்களே ஏன்டா யாருமே இல்ல, அவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா திருப்பி அவங்க தானே ஒண்ணு சேருவாங்க. ஏன்னா யாருமே இல்லடா. பார்த்தது இல்ல, ஆளுக்கு அவங்க பார்த்தது இல்லப்பா. நான் பார்த்தது நீ சொன்ன மாதிரி பார்த்திருக்கேன்ப்பா. 2 கேங்கா சதறிச்சுன்னு வச்சுக்கோ. அதுல ஒரு கேங்குக்கு ஏதோ ஃபினான்சியல் ப்ராப்ளம் எந்த பிரச்சனை வந்தான், அதர் கேங்ல இருந்து பாத்துட்டான். உடனே இந்த கேங் வந்து என்னடா பிரச்சனை வந்து கேட்டோம். அப்போ சண்டை போட்டானோ எப்போ போட்டதான் சரி. அதேதான்ப்பா இது. இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற சண்டையில சேர்ந்துட்டானுங்கன்ட்டு பிரிஞ்சுட்டானுங்கன்ட்டு. இப்போ 4 பின்னா அதுல யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா மிச்சம் 3 பேர் வரவே மாட்டானுங்க. அப்படி இருந்தா அவங்க வீட்டுல வச்சு நீ ஏன் பாத்துக்கடா. அதுதான் கேக்குறாங்க. ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டு குரூப்ல இருக்கவங்களுக்கு எப்படா தெரியும்? குரூப்ல இருக்கதான் தெரியுமே. இப்படி இருந்தாலும் ஒரு லிங்க்ல தான் இருப்பான். எப்படியாச்சும் ஒரு கம்யூனிகேஷன். அது சொல்றது கரெக்ட் தான். அந்த குரூப்ல எவனா ஒருத்தர் நடுவுல 2 சைடுக்கும் இது பண்றவன் இருப்பான். கரெக்ட் தான். இந்த 3 கேங்ல எங்க இருப்பாங்கடா. 7 பேர் ஒருத்தன் போயிட்டான், வெளியே போயிடுவான். ஒருத்தன் லாங்ல போயிடுவான், ஒருத்தன் தூரத்தை போயிடுவான். எப்படி நீங்க பஸ் புடிச்சு ஓடுறாங்க. அந்த 3 பேர்ல எவனா ஒருத்தன் நடுவுல அது எப்படியாவது ஒண்ணு சேர்த்து இது பிடிக்கணும், டைட் புடிச்சு நிப்பான். ஆனா ஒருத்தன் அவன் மூலமா. ஆனா அந்த டைட் பிடிக்கிறது என்ன பண்ணுவீங்க? நீ நடா பெரிய முயற்சி, நீ சொல்லுது நான் கேட்க முடியாதுன்னு போவீங்க. அப்படிதான் செய்வோம். அந்த நடுவுல இருக்கவன் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சு உணர்த்தவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க 2 பேர் கண்டிப்பா வருவானுங்க. நீ வரமாட்டானுங்கன்றியா? எதுவும் சொல்ல இடத்துல
ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பத்தின மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுவும் நான் சொல்ல வரல. இப்ப ஆக மொத்தம் இந்த வீடியோ எது பெருசுன்னு அடிச்சு கட்டுறதுலாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்னாலே பெஸ்ட் பெஸ்ட் தான். சும்மா தான் பண்ணு கோசம் இதை எடுத்தோம். நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்குன்னு திட்டாதீங்க, கழுவி ஊத்தாதீங்க. அது போதும் எங்களுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.